கொழும்பு அவிசாவளை பிரதான வீதியின் மீகொட பெத்தே எதிரமுள்ள சந்திக்கரையில் ரொட்டி தாடசாலையொன்றின் வரிசையில் நின்றிருந்தவர்களே இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளனர். வரிசையில் நின்ற மக்கள் மீது கேப்ரக வாகனம் ஒன்று மோதியதில் இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்தை ஏற்படுத்திய சாரதி அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதனையடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் சந்தேக நபரை பின்தொடர்ந்து சென்று கொடகம பகுதியில் கைது செய்துள்ளனர். அந்த சந்தர்ப்பத்தில் சாரதி மதுபோதையில் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். பிலியந்தலை பகுதியைச் சேர்ந்த 42 வயதான ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் விபத்தை ஏற்படுத்திய கேப்ரக வாகனம் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் 15 வயது சிறுமியொருவரும் 2 பெண்களும் 3 ஆண்களும் அடங்குகின்றனர். பிலியந்தலை வாவல பள்ளி வீதியைச் சேர்ந்த 56 வயதுடைய பி இந்திராணி, அவரது மகளான 35 வயதுடைய நவிஷா நிலக்ஷி மற்றும் அவரது கணவரான 38 வயதுடைய லசிக பிரியங்கர் ஆகியோரே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். லசிக ஒரு இராணுவ அதிகாரியாவார். அவர்களது உறவினர் மகளான 15 வயதான மலேஷா சந்திரனியும் விபத்தில் உயிரிழந்துள்ளார். அவர் பிலியந்தலை சமரகோன் வித்தியாலயத்தில் தரம் 10 கல்வி கற்று வந்தவராவார். உயிரிழந்த ஏனைய இருவரும் பாதுக்க துணான பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் என போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் ஹோமாகம ஆதர வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகள் இன்று நடத்தப்படவுள்ளன. விபத்தில் காயமடைந்த ஏனைய 7 பேரும் தற்போது ஹோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.